டிராகன் வந்து ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் தட் ஹவ் சீன் இன் ரீசென்ட் டைம்ஸ். மியூசிக் வந்து எல்லாமே அந்த படத்துல வந்து நான் ரொம்ப ரசிச்சேன். பிஹைண்ட் வுட்ஸ் தான் நினைக்கிறேன். அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவர் இருக்காரு தெரிஞ்சு நானா போய் கேரவன் போய் மீட் பண்ணேன். டிராகன் டீம் மீட் பண்ணிட்டு டைரக்டரும் சரி பிரதீப் எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணேன். இந்த மாதிரி பல படம் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அது ஒன் ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். ஐ வாண்ட் டு டாக் டு தி டைரக்டர் பட் அது இன்னும் பேசல. இதோ நம்ம இந்த குபேரா வேலையில மிஸ் பண்ணிட்டேன். சில படங்கள் இப்போ ரீசெண்டா வந்து சில படங்கள் பார்க்கல. நான் மிஸ் பண்ண லிஸ்ட் போட்டு வச்சுப்பேன். எல்லா படம் பார்த்துருவேன். சோ நான் இதே சொல்றேன், அதுக்கான ஒரு டைம் ஒதுக்கிடுவீங்க. ஆமா கண்டிப்பா. எங்க சுத்தி இருக்கிற தியேட்டர்ஸ் எல்லாரும் என்ன பார்த்தே போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் ஆனா படத்துக்கு வந்துருவேன். The only place where I go to other than my studio னு சென்னையில என்ன பார்க்கணும்னு தியேட்டர் தான் நீங்க பார்க்கலாம். சூப்பர் சார். வேற எங்கேயும் வெளியும் போக மாட்டேன். அதர்வைஸ் ஐ 24/7 in the studio. வெளில போனா தியேட்டர் மட்டும் தான் போவேன். ஐ என்ஜாய். அதர்வைஸ் ராஜா சார் மியூசிக்கோ மைக்கேல் ஜாக்சன் மியூசிக்கோ போட்டு கார் டிரைவ் போடுவேன் நைட். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து மற்ற டைம்ல ஃபுல்லாக டிராஃபிக் எல்லாம் இருக்கும். அதனால ஏர்லி மார்னிங்ஸ் போய் சன்ரைஸ் எல்லாம் பார்க்கறது பிடிக்கும். அப்போது அந்த மாதிரி ஏர்லி மார்னிங்ஸ் மியூசிக் போட்டு போகிறது, இல்லை லேட் நைட்ஸ். யாராக இருந்தாலும் படம் நல்லா இருந்ததுன்னா நான் போய் அப்ரிஷியேட் பண்ணுறது. படம் சூப்பராக இருந்ததுன்னா நல்லா இருக்கு, பாட்டு சூப்பராக இருக்கு, ப்ரோ பாட்டு கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் பழகிடணும். சிம்பிளாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது, இது ரெண்டும் ரொம்ப ரெண்டு டிஃப்ரெண்டான விஷயங்கள். சிம்பிளாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பழகிடணும். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நடிகர் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிப்போம். ஓகே, அது எதுக்கு டென்ஷன்? அது நம்ம எவ்வளோதான். அதாவது இப்படி இருந்தால் 50% பீப்புள் பிடிக்கும், அப்படி இருந்தால் அப்போ கூட 50% பீப்புள் தான் பிடிக்கும். அப்போ அப்படி உனக்கு பிடிக்காத மாதிரி நீ இருந்து 50% பிடிக்கிற, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்து 50% பிடிக்கிற பெட்டர் இல்லை. ஸோ நம்ம கூட இருக்கிற ஆளுங்களை நம்மளை வந்து வெறுக்கிற வாய்ப்புகள் உண்டு லைஃப்பில். அதுவே நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும்னா, எவனோ நம்மளுக்கு தெரியாதவன் கீழே ஃபோன் இருக்குன்னு சொல்லி 4 தட்டுனா அதை பற்றிலாம் கவலைப்பட முடியுமா? ஓகே. அப்புறம் நான் ஒரு பாட்டு பாடும்போது கிரியேட் பண்ணுவோம். அப்போவே எனக்கு தெரியும் நான் இது நல்லா பண்ணியிருக்கேன்னா நல்லா பண்ணலையான்னு. அப்படியா? ஆமாம், நல்லா பண்ணலன்னு தெரிஞ்சா நானே ஃபஸ்ட்டு திருத்திட்டு அப்போவே பண்ணிவிடுவேன். ஸோ நான் ஒன்று கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு டைரக்டருக்கு யாருக்கோ போட்டு காட்டுறேன், தட் மீன்ஸ் ஐம் ஆல்ரெடி கான்ஃபிடென்ட் இட் இஸ் குட். பட் அதை மீறி டைரக்டர் பிடிக்கலாம், ஆடியன்ஸ் பிடிக்காம போகலாம், இல்லை டைரக்டருக்கே பிடிக்காம போகலாம். அப்போ கூட நினைப்பேன் ஏன்னா இது இவரோட ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு எனக்கு தெரியலாம். பட் ஸ்டில் as a part of my job I might change it, but still I'll do something that is better than this. See, இதெல்லாம் part of journey, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதெல்லாமே நம்ம நம்பி எல்லாருமே சூப்பர் நினச்சி ஒரு ப்ராடக்ட் வெளியில் விட்டப்போ அது ஃபெயில் ஆகலாம். அப்போ கமெண்ட்ஸ் பண்ணுவாங்களே, அதை பற்றி நம்ம கண்டுக்கூடாது. அடுத்த ஜேர்னி நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம கஷ்டம். ஓகேயா? அண்ட் நிறைய பாராட்டப்படாத விஷயங்கள் வந்து சில வருஷத்துக்கு அப்புறம் பயங்கரமாக பாராட்டப்படும். அந்த ஜேர்னியும் நம்ம நிறைய வாட்டி பார்த்தாச்சு. ஏன்னா நீ நடந்துச்சா அப்போவே அதை வந்து இந்த டஸ்ட்பின்ல தான் அப்படி தள்ளி போயிடுவாங்க. மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஸ்டெப் இருக்கும், அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இது ஃபெயில் ஆயிடுச்சா, ஓகே அடுத்தது சூப்பராக பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம், அப்புறமா தெரியும். ஸோ அப்புறம் இந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படின்னா பீப்புள் ஆர் யாரையாவது சும்மா போக் பண்ணணும், ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்கே சில பேர் இருக்காங்க.